அவன் மணிவடக்கில பிறந்த காரணத்தால் அவனுக்கு மாயாண்டி சுடலை என்ற பெயர். மாயாண்டி சுடலை என்ற பெயர். எனக்கு தெரியாமல் அவன் சுடுகாடு போய் வந்தான், சுட்டவனம் தின்று வந்தான். அதனால் இனிமேல் அவன் கைலாசத்துக்கு ஆகாது, கைலைக்கு ஆகாது. அதனால் பூலோகம் போய் என்று சொன்ன நேரத்தில் அம்மையா எனக்கு 7 பரணு வேணும், ஏமசாம ஊட்டு வேணும், 6 பரணு வேணும், அர்த்தசாம ஊட்டு வேண்டும். அப்பந்தான் நாம் பூலோகம் போவேன் என்று சொல்லிவிட்டார். உங்கள் வில்லிசையை கொண்டு வந்து கைலாயத்தில் வளைத்து நமது வெள்ளைக்கு கொடை போட்டு கொடுப்பதற்காக உங்களை நான் பார்க்க வந்தேன் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து ஐயாவாகப்பட்ட செஞ்சுடலைக்கு மாயவன் எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் அப்படியே வில்லை கொண்டு வந்து கைலாசத்தில் வளைத்து முணங்க செய்தார். ஆமா, முதல்ல சுடலைக்காகத்தான் இந்த வில்லுப்பாட்டு ஆரம்பம். ஆமா, சரி. ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் பிள்ளை மாயாண்டிக்காகத்தான் அம்மையா இந்த வெள்ளிசை என்ற ஒரு பாடலே வந்தது. வில்லுப்பாட்டு என்று ஒரு இசையே வந்தது. ஹரிராமர் பாணத்தை எப்படி வில்லாக வளைத்து உலகத்திலே கொடிய விஷம் கொண்ட கோபா நாகம், ஆமா, ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகப்பாம்பை இந்த வில்லில் இப்படி வடமாக பூட்டி 9 நவக்கிரகங்களை 9 மணியாக்கி 9 மணிகளாக்கி இந்த வில்லில் இப்படி தொங்கலிட்டு வில்லில் புலவராக கோபாலக்கண்ணன் படிக்க கணபதி குடமடிக்க வேல்முருகன் வலம்பாட 2 மைக்கும் சவுண்டிங் ஒண்ணுமே நாரதர் உடுக்கடிக்க தும்பி திருடன் தாளம் போட நந்தி தேவர் கட்டையடிக்க அப்படியாக படித்துக் கொண்டிருக்கும் போது அழகான வியாழக்கிழமையிலே ஹரிஹரபுத்தர் ஐயன் கதைகள் படித்து வெள்ளிக்கிழமையிலே சுடலைக்கு ஊட்டுக்களம் படிக்கின்றார்கள். அப்படி படிக்கக்கூடிய நேரத்தில் ஐயா மாயாண்டிக்காக எட்டாத பீடம் போட்டு அணி வைத்து மாலை சாத்தி உச்சியிலே கலசம் உச்சி மாலை போடுவாராக கரும்பு ஒரு பரணி கருங்கிடாய் ஒரு பரணி சூலாடு ஒரு பரணி சூலு பன்றி ஒரு பரணி பாலாடு ஒரு பரணி பாலு பன்றி ஒரு பரணி 5 குப்பி சாராயாயோ அணி அணியா சுருட்டுகளாக செஞ்சுடல மாயாண்டி அப்படியா இருக்கும் போது கோமரமும் தான் எடுத்து மாட நல்ல மாடத்தியாய் பகவானும் பார்வதியும் கோமரமா ஆடும் போது அவன் மகுடாட்டம் கட்டிடுவானே பகவானின் கால் சிலம்பும் பார்வதியின் கால் சிலம்பும் ஒன்றோடொன்று தான் உராய்ந்து பகவானோட கால்மணி தெரித்து நல்ல கீழ்விழவே பகவானோட மணியதிலே கையில் நல்ல மகுடத்தோடு பேயடைந்த முகத்தோடு திருமகனும் தான் பிறந்தானே அந்த நல்ல மகனுக்குத்தானே தெய்வ நல்ல கனியன் என்று சிவபெருமான் தான் கொடுத்து ஈசனோட கையிலே தலைவாழை இலையதுதான் 21 தான் விரித்து கனியன் வந்து கையறுத்து 21 சொட்டு ரத்தம் இலையதிலே இட்ட போதே அந்த நரபலியை ஏற்றிடுவார் உதிர பலி ஏற்றிடுவாரே உற்றதொரு சுடல தெய்வம்
புள்ள சுடலையும் தானே மாடன் நல்ல மாடத்தியாக மானாட மழுவாடே மங்கை சிவகாமியாடே கடலாட மலையாடே கரை கண்டரு சேர்ந்தாடே ஆடி விளையாடும் போது ஆடி விளையாடும் போது எது செய்தார் சுடலக்கண்ணே செந்துடலை மாயாண்டிக்கு மாடன் மாடத்தியாக மாடன் மாடத்தியாக பகவானும் பார்வதியும் கோமரம் எடுத்து சாமியாடுதார். கோமரங்கள் எடுத்து சாமியாடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த பலியை விட எனக்கு உதிரப்பலி நரபலி வேணும் என்று கேட்டவுடன் நரபலி வேணும் என்று கேட்டார். இந்த பகவானுடைய கால் சிலம்பும் பார்வதி அம்மாவுடைய கால் சிலம்பும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அம்மா பகவானுடைய கால் சிலம்பில் இருந்து ஒரு மணி தெரித்தது. ஒரு மணி தெரித்தது. அந்த மணியில இருந்து கையில் மகுடத்தோடு பேய் முகத்தோடு ஒரு மகன் பிறந்தார். ஒரு மகன் வந்து பிறந்தார். அந்த மகனுக்கு தெய்வ கனியன் என்று பெயர் கொடுத்தார். தெய்வ கனியான். இந்த தெய்வ கனியன் வந்து அம்மையா ஆண்டவனுடைய கைலாசத்திலே தலைவாழை இலை 21 விரித்து 21 இலை விரித்து தெய்வ கனியன் கையெழுத்து 21 இலையிலையும் 21 சொட்டு ரத்தம் இட்டார். 21 சொட்டு ரத்தம் பலி கொடுத்தார். அந்த சொட்டு ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இந்த கொடை விழா ஊட்டு விழாவை நான் ஏற்றுக்கொண்டேன். உங்கள் வார்த்தையை தட்டாமல் ஆமையா நாம் பூலோகம் போறேன் என்று சொல்லிக்கொண்டு தாயையும் தந்தையும் தொட்டு நமஸ்கரித்து அந்த தாயாகப்பட்ட பார்வதி அம்மா தந்தையாகப்பட்ட பகவானும் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? வாழ்த்தி நல்ல வரம் கொடுத்தா வல்லையத்தை கை கொடுத்தா வரம் கொடுத்தா அவர் போற்றி நல்ல வரம் கொடுத்தா போக விடை தான் கொடுத்தா வரம் கொடுத்தார். அவருக்கு வாழ்த்தி நல்ல வரம் கொடுத்தாரே வல்லையத்தை கை கொடுத்தாரே போற்றி நல்ல வரம் கொடுத்து போகவிடை தான் கொடுத்து ஓய்வாடா மகனே என்று ஊசிவிட்டால் திருநீற்றை வல்லையத்தை கை கொடுத்து போற்றி வரம் கொடுத்து போக விடைத்தான் கொடுத்து போய்வாடா மகனே என்று சொல்லி பூசிவிட்டாள் திருநீற்றை. அந்த திருநீற்று பூச்சோடு அம்மையா பூலோக வாசலுக்கு மாசுடலை வந்து கொண்டிருக்கும் நேரத்திலே பாடுகின்ற கிராமிய கலைஞர்களுக்கு 100 கோடி பொன் பரிசளித்த அருமை பெருமைக்குரிய தாயையும் தந்தையையும் தலைவணங்கி நமஸ்கரித்து கைலாச வாசல் விட்டு பூலோக வாசலுக்கு உங்களுடனே பயணமாறா இருந்து பயணமாறா எங்கே வருவாரா செஞ்சுடலை ஆசிமா நகர்தனிலே நூலியணி நூலுப்பாதை இப்பொழுது விளக்கு விட்டு ஆசிமாதளம் விட்டு உடனே வாரானே ஊசி நல்ல படந்த மலை
நல்ல ருத்ராட்சம் காய்க்கும் மலை காய்க்கும் மலை படந்த மலை பாசி சுத்தி படந்த மாலை படந்த மாலை பாசி சுத்தி படந்த மாலை படந்த மாலை பங்குனி தேர் ஓடும் மல்லை ஓடும் மாலை ஆனிருந்து துள்ளி ஆடும் மயில் தோகை விரித்தாடும் வண்டினங்கள் கவிகள் பாடும் வானிருந்து தேன் சொரியும் தென்றல் வந்து தவழ்ந்து ஓடும் செஞ்சுடலை வாரபோது பூலோக வாசலுக்கு எங்கு வந்து சேர்ந்திடுவார் எங்கு வந்து சேர்ந்திடுவார் வாசலுக்கு ஆமா அதாவது ஆண்டவனுடைய கைலாசத்தை தாண்டி தாயர் சிறந்ததொரு கோவிலமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தாயையும் தந்தையும் தொட்டு வணங்கிவிட்டு பூலோக வாசலுக்கு வருகின்றார் பூலோக வாசலிலே மாயாண்டி சுடலையாகப்பட்டவர் மக்கத்து பள்ளி மகளா நம்பி வாசலிலே வந்து கூடாரம் அடித்தார் வைரவனை காவல் வைத்தார் அங்கு பெயர் விளங்க செய்துவிட்டு அந்த தமிழ்நாட்டு எல்லை கடந்து மலையாளம் போக வேண்டும் என்று மனதுக்குள்ளே தான் நினைத்து மாயாண்டி மாசுடலை மாதுளம்பூ நிறத்தழகன் அங்கிருந்து எங்கு வருவார் தெரியுமா? அஞ்சி கொச்சி மலையாளோ ஐயா அதன் நடுவே கொல்லங்கொச்சி மலையாளோ ஐயா மலையாள தேசத்துக்கு நம்ம மாயாண்டி வந்தல்லவோ தேசத்துக்கு மலையாள தேசத்துக்கு மாயாண்டி மாசுடலை மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை சுடல தெய்வம் சுடர்வழியில் பிறந்த பிள்ளை ஐயாவான சுடல தெய்வம் கொண்டார கரைத நீலே பகவதியா வாசலிலே 5 வயது மகனாக அங்கு வந்து நின்றிடுவாதே அப்படியா நிற்கும் போதே நாமல் வந்த புதுமை தன்னை நாடறிய வேணும் என்று சின்ன அட்டகாசம் செய்து வரார் செஞ்சுடலை ஆரவரை போறவரை வங்கி கொண்டு குத்துவார் வரவரை உடதியில தட்டுவாராக
மாட்டெலும்போ செங்கல் தோண்டோ மாறி மாறி எறிவார் ஏரிழுக்கும் வடத்தை எல்லாமே முதும்பாரி தெரிந்தாரே சூலுக்கார பெண்களை சூதடியா தானடித்தான் பூஜை செய்யும் பூசாரியே சுடத்தட்டை தான் பிடுங்கி வடதியில அடிப்பாராக பார்த்தாரே பூசாரி அம்மா அம்மா பகவதியே வந்தனோட விளாகத்திலே அட்டகாசம் செய்வது யாரே என்று எனக்கு தெரிய வேணும் அப்படியே தெரியாவிட்டாலோ பூஜை உனக்கு கிடையாது பூஜை உனக்கு கிடையாது பூசாரி சொல்லுவார் அதாவது கைலாசத்தில் பிறந்த பிள்ளை ஆமா கடவுளுடைய திருமகன் திருமகன் மணிவிளக்கிலே பிறந்த பிள்ளை மாயாண்டி மாசுடலை மாயாண்டி மாசுடலை என்பதை இந்த மலையாள தேசம் அறியாமல் இருக்குமா இருக்காதல்லவா நாம் யார் என்பதை காட்டினால்தான் சரி தன் திறமைக்கேற்றார் போல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அமன்னே அமன்னே என்று நினைத்த செஞ்சுடலை மாயாண்டி மாயாண்டி சுடலை 5 பிள்ளையாக அழகு பிராமண கண்ணாக பகவதி அம்மாளுடைய வாசலில் 8 நாளாக தேரோட்டம் நடக்கின்றது திருவிழாவை பார்ப்பதற்கு ஆமா சுவாமி தொட்டிலும் பிள்ளையுமாக 8 பட்டி கிராமங்கள் வந்திருக்கின்றார்கள் ஆமா ஆமையோ அந்த கூட்டத்தோடு கூட்டமாக போறவரை வங்கி கொண்டு குத்துகின்றார் வஞ்சி கொண்டு குத்துகிறார் வாரவரை புடதியிலே தட்டுகின்றார் புடதியில் அடிக்கின்றார் மாட்டெலும்பும் செங்கல் துண்டும் எடுத்து மாறி மாறி எறிகின்றார் ஆமா சூலுக்கார பெண்களை சூதடியாக அடிக்கின்றார் மாயாண்டி தேரிழுக்கு மடங்களை தும்பு தும்பாக அறுத்தறிந்தார் ஆமா சுவாமி அந்த சூடத்தட்டு பூஜை செய்யும் பூசாரி சூடத்தட்டை பிடுங்கி அப்படியே அவர் புடதியிலே அடித்தார் அம்மா பகவதி அம்மா என்ன உன்னுடைய வாசல்லே இப்படி அட்டாதிட்டம் நடக்கிறது யார் என்று தெரியும் வரைக்கும் உனக்கு பூஜை செய்ய நான் வரவே மாட்டேன் ஒருபோதும் வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு மனதுக்குள்ளே நினைத்த பூசாரி சொல்வார்த்தை கேட்டு என்ன யார் என்று உடனடியா நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் இப்போதே கண்டுபிடிச்சாகணும் வெள்ளி பிரம்பெடுத்தாள் சரி திரிசூலம் கையில் எடுத்தாள் வேப்பிலையும் தான் எடுத்தாள் தேடி வருகின்றாள் பகவதி அம்மா நஞ்சு போட்டா நஞ்சிருக்கும் நடுச்சாம வேளையில் உண்டு தின்று ஊரடங்கும் ஒரு சாம வேளையில் கடிய நேரத்திலே மையிருட்டு வேளையிலே எப்படி தேடி வருகின்றாள் தெரியுமா எப்படி தேடுகிறார் அம்மா 1வது தெருவும் வாரா தெருவும் வாரா உத்தமிய பகவதியா ஐயா தெருவும் வாரா பகவதியால் அவ 1வது தெரு கடந்து 2வது தெருவும் வாரா 2வது தெருவதில் ஆளும் இல்லை அரவம் இல்லை 4 தெரு கடந்து 5வது தெருவும் வாரா அம்மா 5 நல்ல தெருவதிலே ஒரு 5 வயது பிள்ளையாக பிள்ளையாக
குழந்தையாக விளையாடி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவனை ஆமா பகவதி அம்மா பார்த்து விட்டார்கள். சரி நம்முடைய கூட்டத்தோடு கூட்டமாக நடுச்சாம வேளையிலே 5 வயது பாலகன் எங்கு விளையாடி கொண்டிருக்கிறானே ராத்திரி நேரத்தில். இவன் சாதாரண குழந்தையாக இருக்க முடியாது. பகல் வழியிலே ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்தால் சரி விளையாட்டு பிள்ளை இவன் விளையாடி கொண்டிருப்பான். சரி ஆனால் ராத்திரி நேரத்தில் விளையாடி வந்தால் யாருக்கும் சந்தேகம் வருமா வராதா? வரத்தான் செய்யும். அதே சந்தேகம் வந்து பகவதிக்கு வந்து விட்டது. அப்படி பகவதிக்கு வந்த நேரம் அடையும் மகனே சிறுபயலே எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தா ஊரு என்ன பேரு பெற்றது யார் வளர்த்தது யார் எங்கிருந்து இங்கு வந்தா என்று அவர் சொன்ன போது என்ன என்ன விவரம் சொல்வார்? அதாவது 5 வயது பையன் விளையாடிக்கிட்டு இருக்காம முழிக்க மொழி சரியில்லை. சரி கிடையாது. பேக்கண்ணும் பெருமொழியும் திருட்டு மொழியுமா இருக்கா? பிள்ளை திருட்டு மொழி இல்ல முழிக்கா. சிறுபயல யாரடா நீ? யாரப்பா நீ? என்னுடைய விளாகத்திலே வந்து யார் நீ விளையாடி கொண்டிருக்கிறாய்? யாரையா நீ? ஊரு என்ன? பேரு என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? பெற்றது யாரு? வளர்த்தது யாரு? எதுக்குடா ஏன் வாசல்ல வந்து நிக்கிற? அம்மா வாசல்ல எதுக்கப்பா வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மையா தாயை பார்த்து எதிர்த்து முழிக்கிறான். எதிர்த்து முழிக்கான் பிள்ளை. இங்க பார், என் கையிலே வெள்ளி பிரம்பு இருக்கிறது. சரி அடி உதவுனது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உதவ மாட்டான். விவரத்தை சொல்லாவிட்டால் பிரம்பு கொண்டு உன்னை அடிப்பேன் அப்படி என்று சொன்னவுடனே அதற்கு 5 வயது குழந்தையா இருக்கும் மாயாண்டி மாசுடலை அன்னை பகவதியிடத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? நான் கைலாசத்தில் பிறந்த பிள்ளை, கைலாசத்தில் பிறந்த பிள்ளை, கடவுளுடைய திருமகன், மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை, மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை, மாயாண்டி எம்பேரம்மா மகனே கண்மணியே பகவானுக்கு குழந்தை என்றார், பகவதிக்கும் பிள்ளைதானே, பார்வதிக்கு மகனு என்றார், பகவதிக்கும் மகன்தானே. வந்த மகன் போக வேண்டாம், வந்த மகன் போக வேண்டாம், வாசலில இருமகனே கைலாசத்திலே பிறந்த பிள்ளை கடவுளுடைய திருமகன், மணிவிளக்கிலே பிறந்த பிள்ளை மாயாண்டி என்ப இருக்கும் போது மலையாள தேசத்தில் கரைதனிலே பகவதியாள் வாசலில செஞ்சுடலை மாயாண்டி மாசுடலை மாதுளம்பூ நிறத்தழகே அன்னையாகப்பட்ட பகவதியினுடைய வாசலிலே 7 கிடாரம் திரவியத்தை காத்து வருகின்றார். அம்மா அப்படியா வரபோதே மலையாள தேசத்தில் தன் புனல் ஊர்தனிலே சாலிய கரைதனிலே 7000 புலையன்மார்கள் 7000
புலையன்மார்கள் இன்பமுடனே வாழ்ந்து வாராக புலையன்மார்கள் இன்பமுடனே வாழ்ந்து அவை 3000 புலையனுக்கு காளி பெரும்புலையே 4000 புலையனுக்கு காளி பெரும்புலையே 5000 புலையனுக்கு புலையனுக்கு அதிகார பெரும்போலையே பெரும்போலையே 5000 புலையனுக்கும் புலையனுக்கும் அதிகார பெரும்புலையே ஆமா 7000 புலையனுக்கும் எஜமான் காளி புலையே காளி புலையே காளி புலைய மனசு வச்சான்னா இந்த காளி புலைய மனசு வச்சா அம்மிய தட்டி பறக்க விட்டா 500 காதவழி பறந்து போகும் 500 காதவழி பறந்து போகும் சொளவ தட்டி பறக்க விட்டானா 90 காதவழி பறந்து போகும் 90 காதவழி பறந்து போகும் மந்திரத்திலே பொல்லாதவன் வையபத்திலே கட்டிக்காரன் ஆமையா மையமுண்டு சிமிழமுண்டு மயக்கு வித்தை பாடமுண்டு மயக்க வித்தை பாடமுண்டு கூடு விட்டு கூடு பாயும் உன் குரளி வித்தை பாடமுண்டு குரளி வித்த பாடமுண்டு அந்த மாகாளி பெரும்புலையன் ஆமையா எப்பேற்பட்ட புலையன் தெரியுமா எப்படியாப்பட்ட புலையன் அவன் நம்மி தட்டி பறக்கை செய்வானே 500 காதவழி சொளவு தட்டி பறக்கை செய்வானே 90 காதவழி வானத்தையே வில்வளைப்பானே மணலையே கயிறு திரிப்பானே கல்லிலையும் நாருரிப்பானே கருணாகத்த வரவழைப்பானே கயர் வழிய இறங்கச் செய்வானே சமுத்திரத்தில் வாழ்நெறி சக்கரமா சுழலுவானே சேர்ந்திருக்கும் குடும்பத்தை சேராம செய்திடுவானே வாழ்ந்திருக்கும் குடும்பத்தை ஆளாமல் செய்திடுவானே அரை மாத சூலி பெண்ணை எருவயிராய்க்கிடுவானே எருவயிராய் இருப்பவளை சூலி பெண்ணா மாற்றிடுவானே மூலையில இருப்பவனே ரத்தத்துக்கு இழுத்திடுவானே ரத்தத்தில இருப்பவனே மூலையில அமர வைப்பானே ஆயாண்டி மறி கொழுந்தே கரை தனிலே காவல் காத்து வருகையிலே நந்தன் புனல் ஊர்தனிலே நாலு சாலிய கரைதனிலே மாகாளி பெரும்புலையே மாகாளி பெரும்புலையே ஆண்டு வாரா மையோடி பெரும்புலையே பெரும்புலையன்
மாநிலத்திலே வாழ்ந்து வருகின்றார். மாநிலத்தில் வாழ்ந்து வருகிறார். நந்தன் முனல் ஊர்தனிலே 4 சாலிய கரைதனிலே 4 சாதியை கரையதிலே 7000 புலையன்மார்களிலே எஜமான் காளிப்புலையன் காளிப்புலையன் ஆண்டு வருகிறான். மையம் உண்டு சிமிழும் உண்டு மயக்குமித்தை பாடம் உண்டு பாடம் உண்டு. கூடு விட்டு கூடுபாயும் குரலி வித்தை பாடம் உண்டு குரலை வித்தை பாடம் உண்டு. அஞ்சன மை உண்டு அடுக்கு சிமிழ் கையில் உண்டு கையில் உண்டு. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய புலையனுக்கு ஆமையா நீண்ட நாளாக பிள்ளை பாக்கியமே இல்லை. பிள்ளை பாக்கியமே கிடையாது புலையனுக்கு. இந்த புலையனுடைய மனைவியாகப்பட்ட புலக்கொடியாள் புலக்கொடியா எங்கனவா ராசமன்னா மன்னவா மணவாளா. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து மந்திர தொழில் கரித்தொழில் கருமத் தொழில் கரும தொழில் செய்து வாரீங்க. இத்தொழில் பாவமாக பாவத் தொழில் செய்து வந்த காரணத்தால் தான் நமக்கு பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. பிள்ளை இல்லாம போய்விட்டதே மன்னா. அதனாலே இந்த தொழிலை விட்டு விடுங்கள் மன்னா. மன்னவா இந்த தொழிலை விட்டால் தான் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் கிடைக்கும் மன்னவா. அப்படி என்று சொல்லும் தருணத்திலே ஐயோ அடிப்பாடி பைத்தியக்காரி பைத்தியச்சி. தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். தெரியாத தொழிலை கெட்டவனும் தொட்டான். அதனால இந்த தொழிலை நான் விடவே மாட்டேன். இந்த தொழிலை நான் ஒரு நாளும் விட மாட்டேன். ஒருபடி திருநாள் எடுத்து ஒருத்தன் நெத்தியில வச்சுட்டு நாளையோட உன்னை பிடிச்ச பீட முடியும் அப்படின்னு சொன்னா 2000 வாங்கிட்டு வருவேன். 2000 வாங்கிருவேன். ஆமா மைய எடுத்து ஒருத்தன் நெத்தியில வச்சு மதி மயங்கி வேற பக்கம் அனுப்பிட்டேன்னா ஆமையா நான் 10,000 பொறுப்பு பேசுவேன். 10,000 பொறுப்பு பேசுவேன். இப்பேற்பட்ட தொழில் கிடைக்குமா? எங்கேயுமே கிடைக்காது. நல்ல தொழில். ஆமா ஏமாத்ததுக்குன்னு ஒரு ஆள் இருந்தா ஏமாறதுக்குன்னு ஒரு ஆளு கண்டிப்பா இருப்பா. கண்டிப்பா எங்கேயாவது ஒரு ஆள் இருக்கும். இப்ப வெடி எடுத்ததெல்லாம் வேட்டக்காரன் தான். ஆமா ஆமா 5000 6000 ஒரு 3000 ஒருத்தருக்கு காய்ச்சல் அடிக்கும். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு பொழுது நமக்கு திங்கக்கிழமை. ஆமா செவ்வாய்க்கிழமை விதிப்படி அவனுக்கு அந்த காய்ச்சல் சரியாகணும்னு இருக்கும். இவன் திங்கக்கிழமை சாயங்காலம் போய் இப்படி திருநார போடுவான். கொஞ்சம் திருநார போடுவான். விடியாக்கிழமை நல்லா படுத்து தூங்கி இருந்திப்பா. அவனுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல கெதியா எந்திரிச்சிருவா. காய்ச்சல் விட்டுரும். ஏன் மாராசம் கிழக்கிருந்து வந்தா எப்பா அவன் கையால திருநாறு போட்டான். பிள்ளைக்கு சரியாயிருச்சு. உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனை கூப்பிடு. ஏன்னுமா அவனை கூப்பிடு. அவங்கிட்ட போனேன். எனக்கு 4-5 விஷயம் நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல பிரபலமா ஆயிருவா. ஆமா அப்படி பப்ளிசிட்டி பண்ணி விட்டுருவாங்க. அது போல இந்த மாகாளி பெரும்புலையனு வந்து ஆமா ஐயா இப்படி கரித்தொழில் செய்து வந்த காரணத்தாலே பிள்ளை இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி இத்தொழிலை விட சொன்னால் அவன் விடுவதாக இல்லை. ஆமா ஐயா அம்மா நமக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஏகப்பட்ட சொத்து செல்வங்கள் இருக்கிறது. பிறகு எதுக்கு இந்த தொழிலை நம்ம பார்க்கணும்னு கேட்கிற மனைவி கேட்க அதுக்கு பெரும்புலையன் என்ன சொல்கின்றா தெரியுமா? என்ன சொல்லுகின்றான்? செக்கிழவி பொன்னதிதா இருந்தாலோ செதுக்கி திங்க காணாதம்மா செதுக்கி திங்க காணாதம்மா எம்மா இருந்தாலோ ஆமா எம்மா அறையளவி பொன்னதிதா இருந்தாலோ எம்மா இருந்தாலோ ஆக்கி உன்ன காணாதம்மா ஆக்கி உன்ன காணாதம்மா எம்மா இருந்தாலும் ஆக்கி தின்ன காணாதம்மா எம்மா ஆக்கி தின்ன காணாதம்மா எம்மா உலகளவு பொன்னதிதா இருந்தாலோ உருக்கி திங்க காணாதம்மா உருக்கி திங்க காணாதம்மா
காணாதம்மா எம்மா இருந்தாலும் எம்மா செக்களவு பொன்னிருந்தாலும் செடிக்கு திங்க காணாது காணாது உலகளவு பொன்னிருந்தாலும் உருக்கி திங்க காணாது காணவே காணாது நின்று கட்டின பற்றையே இருந்து சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம சாப்பிட முடியும் அதனால எந்த தொழிலை விட சொன்னாலும் இந்த தொழிலை விட மாட்டேன் நான் விடவே மாட்டேன் அப்படியாக சொல்லி இருக்கக்கூடிய நாளையில் ஆமையா அந்த பிள்ளை இல்லாத கவலை கொண்டு ஆமாண்டே உலையன் மனைவி முலக்கொடியாள் ஆமையா கண்ணீரை சொரவிட்டாள் ஆமாண்டே எப்படி அழுது புலம்புவா தெரியுமா எப்படி அழுது புலம்புகிறா ஐயா எங்கனவாராசம் மன்னாவே எனக்கு வாய்த்த பிராணநாதா 30 வருட காலோ முடிதறிக்க பிள்ளை இல்லை 40 வருட காலோ நாடாள குழந்தை இல்லை 50 வருட காலோ அவனியாள பிள்ளை இல்லை மலட்டு பட்டம் கேட்கும் முன்னே ஆண்டுட்டாலும் குத்தம் இல்லை குற்றம் இல்லை பட்டம் கேட்கும் முன்னே ஆண்டுட்டாலும் குத்தம் இல்லை குற்றம் இல்லை பிறக்கணுமாக பூமியிலே இருக்கணுமாக சண்டாளே பதவே பின்னா பிறக்கும் மண்ணாக நான் பிறந்தாளே ஏழாரையா ஓடி வந்து பண்பி செய்து பாண்டம் செய்து சொல்லையிலே சுட்டெடுத்து சந்தை கடைதனிலே விற்றிருப்பாரே அங்கு வரும் தாய்மார்கள் கணையாளி விரலாளே கொட்டி பார்த்து விலை மதிப்பாரே மண்ணா பொறக்கும் முன்னே மரமாக நான் பிறந்தாளே விஸ்வகர்மா ஓடி வந்து ஆளரங்கள் கொண்டு வந்து பலகையாக எனையறு கோவில் நல்ல வாசலில் அடைகதவாய் வைத்திருவாரே ஆலயத்து வாசலில் அடைக்கலமா நின்றிருப்பேனே அத்தனைக்கும் மேலாக மரமாக பிறக்கும் முன்னே கல்லாக நான் பிறந்தாளே சிற்பிமார்கள் ஓடி வந்து சிலையாக என்னை அடித்து கோவிலிலே வைத்திருப்பாரே பாலாலே அபிஷேகம் பன்னீராலே அபிஷேகம் இளநீரில் அபிஷேகம் தேனும் நல்ல திரவியத்தில் எந்தனுக்கு அபிஷேகம் வந்த மக்கள் போற மக்கள் கண்ட மக்கள் கையெடுத்து என்னையுமே வணங்கிடுவாரே அத்தனைக்கும் மேலாக அத்தனைக்கும் மேலாக அரும்பாவி ஏன் பிறந்தே அத்தனைக்கும் மேலாக அரும்பாவி பெண்ணாக நான் பிறக்கும் முன்னே
ஆமா நான் கருவாக சனிக்கும் முன்னே எந்தாய் கருமருந்து தின்றிருந்தாள் அந்த கருவிலே நான் கலைந்து இப்ப மலடி என்ற பட்டத்தை நான் வாங்கி இருக்க மாட்டேன் இருக்கவே மாட்டேனே எந்தரத்து பெண்கள் எல்லாம் இப்பொழுது 7 பிள்ளைக்கு தாயாக இருக்கின்றார்கள் தடித்த பெண்கள் எல்லாம் தலைப்பிள்ளை சூலியாக இருக்கின்றார்கள் தலைப்பிள்ளை சூலியாக இருக்கின்றார்கள் கூட வச்ச தென்னம்பிள்ளை கூட குலை குலையாக காய்க்கிறதே மன்னவா பாவி நானும் சின்ன பிள்ளை இப்பவும் பாழாகி இருக்கிறேனே என்ன விதமாக அழுது புலம்புவாள் தெரியுமா எப்படி அழுது புலம்புகிறாள் எல்லையில ஒரு மரமாயே எல்லையில ஒரு மரமாவே ஏலக்காயி காய்க்குமாரோ ஒரு மரமா எல்லையில ஒரு மரமாயே ஏலக்காய் காய்க்கும் மாறு ஏலக்காயும் காய்க்காமலேயும் தாழ்வானே சாலையில 2 மரம் சாதிக்கா காய்க்கும் மரம் சாதிக்காயும் காய்க்காமல் சலத்திலையும் தாழ்வானே எல்லையில ஒரு மரமாயே பொய்யாக்கா காய்க்குமாறு பொய்யாக்கா காய்க்காமே பொய்யாக்கா காய்க்காமே குளத்திலையும் தாழ்வானே எந்தரத்து பெண்கள் இப்பொழுது 7 பிள்ளை தாயாக இருக்கும் போது தங்க குடம் எடுத்து தங்க கிளி நான் தண்ணிக்கு சென்றேனானால் அன்னவார மலடி என்று என்னை அவதூறா பேசுறாங்களே மன்னவா இன்னவார இருசி என்று என்னை இனத்தார்கள் பேசுகிறார்கள் மன்னவா இப்பேற்பட்ட ஒரு அவச்சொல்லை கேட்டுவிட்டு ஆமையா இந்த வையகத்தில் நான் உயிரோடு வாழ வேண்டுமா உயிரோடு இருக்கணுமா உயிரோடு வாழ்வதற்கு எனக்கு அம்மா ஆசையே இல்லை ஆசையே கிடையாது என்று இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் ஆமையா என் மனைவி புலக்குணியாகப்பட்டவள் ஆமாண்ணே மன்னவா ஆண்டவா நமக்கு ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கிறது வீடு வாசல் கூட கோபுரமெல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த சொத்து சுகத்தை கட்டியாள நமக்கு பிள்ளை இருக்கிறதா ஒரு பிள்ளை கூட நமக்கு இல்லையே மன்னா அதனாலே மன்னவா மணவாளா இருக்கும் சொத்து சுகங்களை எல்லாம் ஆமையா தான தர்மங்கள் செய்ய வேணும் மாதானம் பூதானம் ஆமா வாயுதானம் வஜ்ரதானம் அசுரதானம் அன்னதானம் சொர்ணதானங்கள் எப்படி செய்து வருகின்றார் தெரியுமா ஆமையா அந்த நேர்கள் வேதியர்க்கு தானம் செய்தார் வேதியர்க்கு அந்தணர்கள் வகையா தானம் செய்தாரே தூரத்திலே வருபவர் ஆலமர சாலை வைத்தாலே பால் குடிக்கும் பிள்ளைக்கெல்லாமே பால் மடங்கள் கட்டி வைத்தாரே தாகத்தில் வருபவர் தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்தாரே சுமை கொண்டு செல்பவர் சுமை தாங்கி நட்டி வைத்தாரே ஜாலரோடு ஓட்டாரோடு
வாழை கன்று வைத்தார் கன்று வைத்த அவன் நாசரோடு போட்டாரோடு போட்டாலங்கன்று வைத்தார் கன்று வைத்த தென்காசீரோடு போட்டாக நம் பிள்ளை பதியம் வைத்தாளே பறிக்கொழுந்து பதியம் போட்டே அங்கையர்க்கு பகுதளி பாளே குண்டும் மல்லி பதியம் போட்டே குமரியர்க்கு பகுந்தளி பாளே வாடாமல்லி பதியம் போட்டே வாடாமல்லி பதியம் போட்டே பாவரசிக்கு பகுந்தளி பாளே வேதியர்களுக்கு வகை வகையாக தானங்கள் செய்தார் தானங்கள் செய்தார் தூரத்திலிருந்து வருபவருக்கு ஆலமரத்தில் சாலை வைத்தார் சாலை வைத்தார் பால் குடிக்கும் பிள்ளைக்கு பால் மடங்கள் கட்டி வைத்தார் பால் மடங்கள் கட்டி வைத்தார்கள் தாகத்தில் இருந்து வருபவருக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்தார் தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்தார்கள் சுமை கொண்டு நடப்பவர்க்கு ஐயா சுமைதாங்கி கற்கள் நட்டி வைத்தார் நட்டி வைத்தார் அல்லவா மன்னவா மணவாளா இப்படி எல்லாம் தான தர்மங்கள் செய்தாலும் அம்மா ஆண்டவன் எனக்கு ஒரு பூந்தளிரை கொடுக்கவில்லை எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்கவில்லை இனிமேலும் எனக்கு பிள்ளை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை எனக்கு இல்லை மன்னா அதனால் மன்னவா சரி நீங்கள் இன்னொரு இரண்டாவது ஒரு திருமணம் செய்ய வேண்டும் நீங்க மறுகல்யாணம் முடிக்க வேண்டும் மனங்குளிர நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா நான் இங்க ஆனா பிறந்த ஆம்பளை 4 இடத்துக்கு போவீங்க வருவீங்க வெளியில போவீங்க வீட்டுக்கு வருவீங்க உங்க கூட சேர்ந்தவங்கள உனக்கு என்னப்பா ஏதாவது குழந்தை குட்டி இருக்கா எதுவும் உனக்கு எதுவும் குறை எதுவும் இருக்காப்பா அப்படின்னு கேட்டா நீங்க ரொம்ப சங்கடப்படுவீங்க உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும் ஆனால் இரண்டாவது நீங்கள் திருமணம் செய்தால் அம்மா அவள் வயிற்றிலே ஒரு குழந்தை கிடைக்கும் ஒரு குழந்தை கிடைக்கும் அவள் வந்த நேரத்துல எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் வயிற்றிலும் கிடைத்தால் கிடைக்கலாம் ஆமா அதனாலே நீங்கள் இரண்டாவது கல்யாணம் செய்ய வேண்டும் சுவாமி என்று சொன்ன நேரத்தில் ஐயா அதற்கு அவர் என்ன சொல்லுறாள் தெரியுமா என்ன சொல்லுகிறான் ஐயா அடியே லட்சம் பொண்ண கட்டிட்டாலும் லட்சம் பொண்ண கட்டிட்டாலும் லட்சணம் போல் கிடைக்காது ஓடி பொண்ண கட்டிட்டாலும் போல அமையாது 1000 பொன் கட்டிட்டாலும் 1000 பொன் கட்டிட்டாலும் அழக போல அமையாது என்று அந்த பெரும்புலையாள் காளி நல்ல புலையனவை மங்கையிடம் சொன்ன போது அப்படியே மனதில் எண்ணி முத்து போல் கண்ணீரை மதியில சோர விட்டா அவளம் போல கண்ணீரை மெல்ல சோர விட்டா ஒன்னு முத்து கண்ணீரை ஒன்னு முத்து கண்ணீரை பூமியில சோர விட்டா கண்ணீரை சொரவிட்ட மங்கை புலக்கொடியாள் அம்மா நம்ம கணவே நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கா நம்ம கணவர் நம்ம மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிறாரு வேற யாரும்னா என்ன சொல்லுவாங்க இரண்டாவது கல்யாணம் முடியும் மனைவி அனுமதி கொடுத்த மறு நிமிஷமே அம்மா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல உட்கார வச்சிருவாங்க ஆமா இந்த கணவே நல்லா அவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கா ஆனால் இவர் சொல்லுறாரு லட்சம் பொண்ணை நான் கட்டினாலும் ஒரு லட்சணத்தை போல கிடைக்காது அழக போல கூட இருக்க முடியுமா கோடி பொண்ணை நான் கட்டினாலும் அம்மா உன் குணத்தை போல கிடைக்காது தங்கமான குணம் யாருக்கு கிடைக்கும் 1000 பொண்ணை நான் கட்டினாலும் என் புள்ள அழக போல அமையாது அழக போல யாருக்குமே அமையாது அதனாலே ஐயா எந்த வார்த்தை சொன்னாலும் நீ இந்த வார்த்தை சொல்லாத இந்த வார்த்தையை சொல்லாத மானே தேனே மரகதமே மல்லிகைப்பூ வாசகமே மல்லிகைப்பூ வாசகமே சேலத்து மாம்பழமே திண்டுக்கல் திரவியமே ஆமா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் உன்னை என்னைக்கு மலடின்னு நான் எப்படியும் பேசியிருக்க
இருக்கனா? என்னைக்காவது சொல்லி இருக்கேனா? ஏசி இருக்கனா? என்ன? அதனால் நீ கவலைப்படவே கூடாது. நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கம்மா உனக்கு அப்படின்னு கணவன் சொல்லுகின்றார். சரி, ஒரு பெண்ணை எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, பரவாயில்லை, அந்த கணவன் மட்டும் அவளுக்கு ஊக்கம் கொடுத்தான்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, அவ வந்து அந்த கவலையை ஒரு கவலையாவே நினைக்க மாட்டா. அது பெரிய கவலையாவே ஏத்துக்கிட மாட்டா. ஆமா, அவ குழம்ப சாப்பிட்டோம்னா சரி தொண்டைக்கு கீழே இறங்காது. இறங்காது அந்த குழம்பு. ஆனா நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்ல? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேவை அமிர்தமா வச்சிருக்கியம்மா குழம்பு. இப்படி எந்நேரம் நீ வச்சனா நல்லா வயிறார கூட ரூபாய் சாப்பிடுவேன். ஆனா அந்த கத்தரிக்காவில பூச்சி எடுத்துட்டு போட்டு வச்சிருக்கலாம். ஆமா, வச்சிருக்கலாம். அப்படின்னு சொன்ன உடனே அம்மா உச்சிக்கு போயிருவா. பிற என்ன செய்வாவா? அம்மா நம்ம கணவன் நம்மள ரொம்ப பெருமையா பேசிட்டாரு, ரொம்ப அழகா பேசிட்டாரு. அப்படி என்று அது போல வழக்கொடியாள். ஆமாண்ணே, பிள்ளை இல்லை என்று நினைத்து ஆமையோ கவலைப்பட வேண்டாம் அம்மா, கவலைப்படாதம்மா. குழந்தைக்கு ஆசையா இருந்த என்னையும் மடியில எடுத்து வச்சு கொஞ்சு. என்ன வச்சு மடியில வச்சு நீ கொஞ்சிக்கோ. எனக்கு பிள்ளைக்கு ஆசையா இருந்தா உன்னையும் எடுத்து எம்மடியில வச்சு நான் கொஞ்சுறேன். நான் உன்னை கொஞ்சிக்கிடுதேன். அதனால நீ கலங்காதே, கலங்காதம்மா. அப்படி என்று சொல்லி இருக்கும் நேரத்தில் ஆமையா அந்த மங்கையாகப்பட்ட புலக்கொடியாள் பிள்ளைக்காக தவம் இருக்க வேண்டும் என்று ஆமையோ ஆண்டவன் பகவானை மனதிலே நினைத்திருக்க, ஆமாண்ணே, அந்த மலையாள தேசத்திலே நந்தன் புனல் ஊர் கடந்து மாகாளி பெரும்பலையனாகப்பட்டவன் ஆமையா தன்னுடைய குலத்தொழில் செய்வதற்காக ஆமையோ அந்த மலையாள தேசத்துல தன்னுடைய மாந்திரிக தொழிலை முடித்து தண்ணித்தாக நாவரட்சியால ஒரு மரத்து நிழல்ல வந்து உட்கார்ந்து ஒரு மரத்து நிழல்ல வந்து உட்கார்ந்திருக்கான் போல. மரத்து நிழலிலே அவன் அமர்ந்திருக்கும் வேளையில் அம்மா அவ்வை செய்து வைத்த மாவுருண்டை களவு செய்து கொண்டு வந்த காகம், ஒரு காகம் புலையனுடைய மடியிலே போட்டுவிட்டு மாயமாக மறைந்தது. வெற்றிலே மையை தடவி பார்க்கிறான். பூதங்கள் வந்து பேசுகின்றது. ஏ மாகாளி புலையா, ஏ புலையா, காக்கை என்பது சனி பகவானுடைய வாகனம், சனியோடு வாகனம். மாவு என்பது ஒரு குழந்தைக்கு ஒப்பாகக்கூடிய ஒரு பொருள். ஆமா, அதனாலே சரி இந்த மாவுருண்டை கொண்டு உன் மனைவிக்கு கொடுத்தால் அவள் அன்று முதல் குளிமறந்து அதே சொல்லில் கர்ப்பம் தரிப்பாள். அப்படி என்று சொல்ல, ஆமையா, அந்த மாவுருண்டை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியாகப்பட்ட புலக்கொடிக்கு கொடுத்த நேரத்தில் அவன் அன்று முதல் குளிமறந்து அதே சொல்லில் கர்ப்பமாகி இருக்கின்றாள். எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி இருக்கிறார்? ஊரறிய ஒரு மாதோ நாடறிய 40 நாள், நாடறிய 40 நாள், ஒரு மாதம் ஊரறிய ஒரு மாதோ நாடறிய 40 நாட்கள், ஒன்றாவது மாதத்திலே நீரும் சுரந்திடுமாக நல்ல மாதத்திலே நடந்தாலான இழைத்திடுமாக மூன்றாவது மாதத்திலே முத்தாவியர்வாளே கண்ணனே தஞ்சம் என்பாளே நாலாவது மாதத்திலே யாரு தங்கா திணை என்பாளே ஆன்முகனே தஞ்சம் என்றாளே ஐந்தாவது மாதத்திலே அங்கம் எல்லாம் தங்க நேராக அறியாதார் அறிந்திருக்க அறிவளங்கள் செலவழிப்பாரே அறவயிறு கர்ப்பமானாக ஆறாவது மாதத்திலே ஆண்டவனே தஞ்சம் என்றாளே நல்ல மாதத்திலே உடம்பு சூலானாக
ஆளிக்கு தெரியாமல் சாம்பலை அள்ளித்தும்பாளே கணவனுக்கு தெரியாமல் மண்ணை புட்டு தும்பாளே மாங்காயோ நெல்லிக்காயோ அசக்கையில தும்பாளே தேங்காயும் புளியங்காயோ தின்ன தகட்டுவாளே நல்ல மாதத்திலே முட்டு ஆகுவாளாக 9ஆம் மாதத்திலே ஓலை போல சுழலுவாளே நல்ல மாதத்திலே நல்ல மாதத்திலே பரிபூரண கர்ப்பமான அதாவது 10 திங்களும் சென்று பரிபூரண கர்ப்பத்திலே இருக்கிறாள் புலையன் மனைவி புலக்கொடியாள் ஆமையா பரிபூரண கர்ப்பத்தில் இருக்கும்போது மங்கையாகப்பட்ட புலக்கொடியாளுக்கு ஆமையா அடிதொடியாக வயிறு வலிக்கிறது பிரசவம் பார்ப்பதற்கு ஆள் யாருமே கிடையாது இந்த மாகாளி பெரும்புலையன் தன்னுடைய மாந்திரிக சக்தியாலே இசக்கியம்மாவை பாட்டி போல வடிவமாக மாற்றி பிரசவம் பார்க்க வரவழைத்தான் பெரும்புலையன். அன்னை சொல்லுகின்றாள், என்ன டேய் பெரும்புலையா, உன்னை போல பல மையை நான் பார்த்தவள், பெரிய பெரிய மையெல்லாம் பார்த்தவளா நான். உன் மை ஓட்டத்துக்கு பயந்து இவ்விடம் வந்திருக்கிறேன் என்று நினைக்காதே. நினைக்கவே இந்த புலக்கொடியால் என்னை போல மனம் படைத்து ஒரு பெண். அம்மா, அவள் பிரசவ வலியாலே துடிக்கின்றாள். அவளுக்கு உதவி செய்யவே நான் வந்திருக்கிறேன் அப்பா. அம்மா, இத பாருடா, என்ன பிறக்கும் பெண் குழந்தை தான் உனக்கு கிடைக்கும். உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். அக்குழந்தைக்கு என்னுடைய பெயரை கொடுக்காவிட்டால் அம்மா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னம்மா செய்வ? கொடுத்த அந்த குழந்தையை நானே எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ஆட்டும் என்று சம்மதித்து அழகான அடிதொடியாக வயிறு வலித்து குறுக்கு அறிந்து அழகான ஒரு பெண் மகளை பெற்றெடுத்தால் மாவுருண்டையை தின்று சனித்த காரணத்தாலேயோ இசக்கி அம்பிகை பிரசவம் பார்த்த காரணத்தாலேயோ அவளுக்கு மாவிசைக்கு என்று பெயர் கொடுத்தார். பெயர் நாமம் கொடுத்தார்கள். அந்த பெயர் கொடுத்த மாவிசக்கியை உடனே வளர்த்துவாராக, ஊட்டி வளர்த்துவாராக, இடமெல்லாம் நெய்யோரு நல்ல வளர்த்துவாராக, தேகமெல்லாம் நெய்யோரு தரை மீது விட்டமான காலம் நோகும் என்று பூமியில விட்டோமானால் பாதம் நோகும் என்று உலகிலே தொட்டில்களதிலே நடைவள மீது தொட்டில்களி மீது நடைவள செல்ல மகள் மாவிசைப்புடனே வளர்ந்துவாராகே, தலையழகு கருப்பொழியே, நானும் ஒரு கருப்பும் இல்லையே, அழகு கருப்பொழியே, இன்னும் ஒரு கருப்பும் இல்லையே, ஆழ்கடல் சங்கு போல கழுத்து கொண்டவளாக, குருநகையின் வண்ணங்களாக, ஒளி விழுந்த கண்ணங்களாக, கட்டழகி மாவிசைகி அணிவாய் முகமழகி, ஓரக்கண்ணி பார்வைகளாக, ஓரக்கண்ணி பார்வைகளாக, உதட்டோர புன்னகையாக கண்ணே பார்வைகளா, உதட்டோர புன்னகை
அழகா அம்சமா நல்லா தக தகன்னு ஆமா ஆப்பிள் மாதிரி பெண்கொடியை பெற்றெடுத்து விட்டார். நல்ல அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த மாவிசைக்கு பெண்கொடிக்கு தலையழகு கருப்பொழிய தானும் ஒரு கருப்பும் இல்லை, கருப்பும் இல்லை. புருவழகு கருப்பொழிய பின்னே ஒரு கருப்பும் இல்லை, கருப்பும் இல்லை. ஆழ்கடல் சங்காக சங்காக நீள்களத்து கொண்டவளாக இருக்கின்றாள் மாவிசைக்கு. அம்மா புருவம் ஒரு வில் போல, விழிய போல, பார்வை ஒரு கடல் போல, கடலை போல, குறுநகையின் வண்ணங்களும் குழி விளந்த கன்னங்களுமாக அம்மா அம்மா சிரிச்சானா முத்துதிரும் முத்துதிரும் மாவிசைக்கு. அப்பேற்பட்ட அழகு அழகு நிறைந்த பெண்ணு. ஆமா சரி, இந்த அழகான மாவிசைக்கு பெண் கொடியாள் ஆமையோ எப்படி எப்படி வளர்ந்து வருவாள் தெரியுமா? எப்படி வளர்ந்து வருவா? ஒரு வயது இரு வயது, ஒரு வயது இரு வயது, மூன்று வயதாது, மூன்றாவது வயதிலே குடியிறக்கி காது கூத்தி முத்தா கடுக்கம் ஓட்டி, காது குத்தி கடுக்கம் ஓட்டி, கத்தினத்தில் மாலை போட்டா சிறுதேறி உருட்டி வாராக செல்ல மகா மாவிசக்கி நடந்து ஓடி விளையாடுவாளே அருமை மகள் வாவிசக்கி. ஆளு நல்ல வயது தாண்டி நல்ல வயதாச்சி, நல்ல வயதிலே நல்ல வயதிலே கல்வியதி கற்க வேணும். ஐயா குடத்துக்கார ஐயா, ஐயா பக்கத்துல சாயண்டுக்காரர் இருக்காருல, ஆமா, அவர் என் காத்துக்குள்ள முணு முணுன்னு ஏதோ சொல்லுதாரு. என்ன கொட்டு மேல எப்போ வரணும்னு கேட்டேன். என்ன சொல்ல தெரியுமா? காலையில 2 இட்லியை சாப்பிட்டுட்டு வந்தேன், வயிறு குவா குவான்னு சொல்லுது. எனக்கு பெண்கொடியாள் பெண்கொடியாள் உயிரிழத்தையும் மெய்யெழுத்தையும் படிக்கின்றாள் படிக்கின்றாள். ஆனா தேட போயிட்டாங்க, எந்திரிச்சு தேடிட்டு வராங்க, எங்க அப்படியே கண்டுபிடிச்சு கூட்டு வரட்டும். ஆமா, எப்படி படிக்கிறா தெரியுமா? எப்படி படிக்கிறா? ஆனா எது தந்தாலும் சரி, நல்ல ஆனா ஏனா என்ன ஐயனா ஓனா ஓ வண்ணா, என்ன ஐயனா ஓனா ஓ வண்ணா வண்ணா அக்கரா ஏனா நல்ல கானாகி என்ன குவனகேனா கானாகி என்ன குவனகேனா கேயன்ன கையன்னா கோனா கோவண்ணா, கேயன்ன கையன்னா கோனா கோவண்ணா அவன இக்கனா கோனா குவன
கேனா என்ன கையனா கோணா கோவண்ணா என்ன கையனா கோணா கோவண்ணா அவனை எக்கனா அவ இந்த நல்ல வயதிலே அறிவுகளை படித்து வாராக ஆறாவது வயதிலே தேர்ச்சுபடி கற்றுவாராக ஏழு நல்ல வயதிலே அஞ்சுபடி படித்து வாரா எட்டு நல்ல வயதிலே மூதுரைகள் நீதி வெண்பா முழுமையாக படித்து வாரா நான்கு நல்ல வேதங்கள் ஆறு நல்ல சாஸ்திர 18 புராணங்களாக 64 கலைக்காவியோகு 96 தத்துவங்கள் இதிகாச பிராடம் எல்லாமே இதிகாச பிராடம் எல்லாமே இன்பமுடன் படித்து வாராக மங்கையாகப்பட்ட மாவிசைக்கு பெண் கொடியாள் ஆமா 5 வயதிலே அரிச்சுவடி படித்தாள் அரிச்சுவடி படித்தாள் 6 வயதிலே பேச்சுவடி படித்தாள் பேச்சுவடி படித்தாள் 7 வயதிலே இன்சுவடி படித்தாள் என் சுவடிகள் படித்தாள் 4 வேதங்கள் ஆமையா அதாவது ரிக்கு வேதம் யஜூர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதங்கள் வயிறு பசிக்குன்னு சொல்லி வடைய வாங்கிட்டு வர வச்சுட்டீங்க ஆமா 4 வேதங்கள் 6 சாத்திரங்கள் 18 புராணங்கள் 96 தத்துவங்கள் 64 கலைக்காணியங்கள் இதிகாச புராணங்கள் 4 காவியம் திவ்ய பிரபந்தங்கள் ஆமையா 8 தொகை 10 பாட்டு 11ஆம் கீழ்கணக்கு ஏலாதி திரிகடுகம் 4 மணி கடிகை ஆமா பிள்ளை தமிழ் நூற்கள் ஆமையோ சிறு பஞ்சமூலங்கள் ஆமண்ணே இன்னார் 40 இனியவை 40 கார் 40 களவழி 40 களவை 40 திருமுருகாற்றுப்படை பெரும்பாணராற்றுப்படை மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு நெடுநல் வாலை பட்டினப்பாலை மலைபடுகடாம் என்று சொல்லக்கூடிய ஆமையா அந்த நூற்கள் எல்லாம் படித்து வருகின்றாள். அம்மண்ணே காப்பியை குடிச்சுக்கிடுமா? ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருங்க எல்லாரும்.
தந்தானனை தந்தோ